ஒரு வழியாக கல்யாண மண்டபத்துலேருந்து பிரியாணி டப்பா தூக்கிட்டு வந்தாச்சு. நம்ம திண்டது போக மிச்சத்தை ஃபுல்லாக வித்துற வேண்டியதே கடையை போட்டு. இந்த இடம் தான் சரியான இடம் கடை போடுறதுக்கு. இங்கேயே போட்டாச்சு. ஆள் பேருங்கிட்ட தான் நடமாடிட்டு திரிவாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்க வாங்க, ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபா தான். இங்கேயே வாங்கி தின்னா 100 ரூபா, வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனால் 120 ரூபா தான். வந்து வாங்கிட்டு போங்க. பிரியாணி கூட ஃப்ரீயாக பிரெட் அல்வா. வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. அது என்ன அங்கே போகிறது நம்ம பத்தாக்கா மாதிரி இருக்கு. பத்தாக்கா பத்தாக்கா, என்ன இந்த பக்கம் என்ன கண்டுக்காம போற? நில்லுக்கா, இங்கே வா. அட வள்ளி, நீதான் நடி என்னடி இங்கே வேலை பார்க்குறியா? இருந்தா வரேன் ரோட கிராஸ் பண்ணி. நான் ஒன்றும் வேலை பார்க்கலக்கா, இந்த கடையோட ஓனரே நான் தாக்கா. பாரியா, நம்ம நெட்ட வழி புதுசு புதுசாக கடைக்கு ஓனர் ஆகுறா. சரி, அது இருக்கட்டும்க்கா. வாக்கா, நீயும் வந்து என் கூட வியாபாரம் பண்ணுக்கா. ஏண்டி என் புருஷன் என்னைய பார்த்தாருன்னா சத்தம் போடுவாரடி. அக்கா, அண்ணன் இப்பெல்லாம் வரமாட்டாருக்கா. அவர் இன்னும் நேரம் ஆகும்க்கா வர்றதுக்கு. வாக்கா, கொஞ்சம் நேரம் நில்லு. அப்புறம் வீட்டுக்கு போயில சோனியாவுக்கும் சந்தியாவுக்கும் பிரியாணி எடுத்துட்டு போக்கா. அதுக்கு இல்லை வள்ளி, அவர் வீட்டு வாசலில் உட்காரதுக்கே திட்டுவாரடி என்னைய. அவர் வீட்டுக்கு வரக்குள்ள நீ வீட்டுக்கு போயிடலாம். வாக்கா. சரிடி, கொஞ்ச நேரம் வந்து நிற்கிறேன். ஏண்டி நீ ஏன் இப்படி பிரியாணி கிண்டுனே? ஏக்கா, எனக்கு ஒழுங்கா ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. நான் தே ஒரு 2 பிரியாணியும் பிரெட்டல் வாங்குகின்றேன். போக்கா அங்கிட்டு. அப்புறம் எப்படி இப்படி பிரியாணி கிடைச்சிச்சு உனக்கு? ஏக்கா, ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டே இருந்தேன். அங்கே பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏதோ விசேஷம் போல் அங்கே சமைச்சு வச்சுருந்தாங்க. பார்த்தேன், தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஒடியாந்துட்டேன் தாண்டாவை. அடிப்பாவி. நல்லா கமகமன்னு மணக்குது பிரியாணி. போய் என்ன விலைன்னு கேட்போம். ஏமா ஏமா, ஒரு பார்சல் பிரியாணி எவ்வளோமா? சரிக்கா, அதை விட கஸ்டமர் வந்துட்டாரு, என்ன வேணும்னு கேட்போம். வாங்கண்ணே, பார்சலா இல்லை இங்கேயே சாப்பிட்றீங்களாண்ணே? அண்ணே, இந்த கடையில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரெட் அல்வா கொஞ்சம் தருவோம் ஃப்ரீயா. அப்படி தானே வள்ளி? ஆமாண்ணே, பிரெட் அல்வா ஃப்ரீண்ணே இங்கேயே சாப்பிட்டீங்கன்னா. ஏமா பார்சல் எவ்வளோமா? பார்சல்லாம் 120ண்ணே, இங்கே சாப்பிட்டா 100 ரூபா. ஏமா பார்சலுக்கு மட்டும் என்னம்மா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற? அதை கட்டி பார்சல் போட்டு கொடுக்கறதுக்கு இலை கேரி பை எல்லாம் உங்கள் அப்பா நான் காசு கொடுப்பேன் வந்து வாங்குறதுக்கு. அடியே வள்ளி, ஏண்டி இப்படி பேசுற? இப்படிலாம் பேசுனா வியாபாரம் பண்ண முடியாதுடி. ஒருத்தன் கூட வரமாட்டேன் பார்த்துக்க, மரியாதையாக பேசு. ஏமா என்னம்மா சொன்ன? எனக்கு ஒன்றுமே கேட்கல. காதில் கேட்குற மாதிரி சொல்லுமா. அக்கா, நான் பேசுனது அவன் காதலே விழுகலக்கா. அண்ணே, இதில் எங்களுக்கு எந்த லாபமுமே இல்லைண்ணே. அந்த 20 ரூபா தானே லாபம் எங்களுக்கு. சரிம்மா, 2 பார்சல் கொடு. அப்புறம் ஏதோ அல்வான்னு சொன்னியே, அதை கொஞ்சம் கொடுமா, இங்கேயே திங்கிறேன். ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு எப்படி இது பண்ணேன்? இப்போ ஃப்ரீயாக அல்வா வேணுமா? ஃப்ரீயாக கொடுத்தா எதை வேணாலும் திம்பாங்க போல. உட்காருங்கண்ணே, எடுத்து தாரேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுமா, நான் கிளம்பணும். ஞம், ஞம், ஞம். ஏம்மா சூப்பராக இருக்குமா. இது எதுலம்மா செய்வாங்க? செம்மையாக இருக்கேம்மா. எருமை சாணியில். ஏண்டி இதெல்லாம் சாப்பிட்ற இடத்துல பேசுகிற பேச்சாடி? பேசாமல் வாயை முட்டி இருடி. அண்ணே, பிரெட்டில் செய்வாங்கண்ணே இந்த பிரெட் அல்வா. நல்லா இருக்குமா. இவன் என்ன எந்திரிச்சு போகாமல் கையை நக்கிக்கிட்டே உட்காந்துருக்கேன். இவனே திண்டு முடிச்சிருவான் போலயே எல்லா அல்வாவையும். அண்ணே, உங்களுக்கு பார்சல் போட்டு வச்சுட்டு 2 பிரியாணி காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. சரிம்மா, இந்த வாரேன். அந்த காசு பிளேட்டில் வச்சுருக்கேம்மா, எடுத்துக்கோங்க. அக்கா, முதல் போனியே 240 ரூபா வந்துருச்சு. சரிடி, அந்த காசை எடுத்து வச்சுக்க. ஏண்டி கீதா, லட்சுமி அக்கா, அங்கே பாருங்க யாருண்டு. அட, இது என்ன தள்ளுவண்டி கடை? ஆடா, 2 பேரும் வியாபாரம் பண்ணுறதே நம்மகிட்ட சொல்லாம. சரி வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன வியாபாரம்ண்டு. என்ன 2 பேரும் தள்ளுவண்டி கடையெல்லாம் போட்டு வியாபாரம்லாம் பார்க்குறீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. தானே எங்ககிட்டயும் சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து உதவி பண்ணுவோம்ல. இல்லடி, வள்ளி துணைக்கு வந்து நில்லுக்கான்னு சொன்னேன். சரி, வயசு பிள்ளை ஒத்தையில் ரோட்லேயே நிற்கிறாளே பாவம், ஒரு ஆளாக எப்படி வியாபாரம் பார்ப்பான்னு வந்துருந்தேன். இருக்கட்டும், என்ன பிரியாணி? அது என்ன ஒரு குண்டா நிறைய அல்வா மாதிரி இருக்குது? ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் வேணுமா? சாப்பிட்றீங்களா? 100 ரூபாதேன். என் மகே 2 நாளாக பிரியாணின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பார்சல் கட்டுடி, நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். உமாக்கா, பார்சல்னா 120 ரூபா. வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன்னா 100 ரூபா பார்த்துக்க. இது என்ன பகல் கொலையா இருக்கு? இப்போதே 100 ரூபான்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே 120 ரூபான்னு சொல்கிற. இப்போ லட்சுமி அக்கா, பகல் கொள்ளையெல்லாம் இல்லை. நான் சொன்னதான் சரியாக கேட்டிருக்க மாட்டேன் நீ. ஆமாம் லட்சுமி, அவள் அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கா எல்லாருக்குமே. வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போகணும். அந்தளவுக்கு காசு வேற இல்லையே. நான் மட்டும் திங்கலாம்னு பார்த்தா மனசு வேற கேட்க மாட்டேது. சுவினையும் சித்திராயும் விட்டு எப்படி திங்கிறது? என்ன கீதா ஒரு மாதிரி நிற்கிற யோசிச்சுக்கிட்டு? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லடி. ஏண்டி வள்ளி, எனக்கு 2 பார்சல் கொடு. ஏண்டி கீதா, நீ வாங்கலையா? இல்லை வேணாம் உமா. வேணாம்னு உன் வாய் தானே சொல்லுது. காசு எதுவும் இல்லையா? காசு இல்லைன்னு யோசிக்காத, வாங்கிட்டு போய் சாப்பிடு போ. அது இல்லடி, வாங்கிட்டு போனால் எல்லாருக்கும் வாங்கிட்டு போக முடியும், ஒருத்தர் விட்டு ஒருத்தருக்கு வாங்கிட்டு போக முடியாதடி. 50 காசு என்கிட்ட இல்லடி இப்போ.
உங்ககிட்ட இப்போயே யார் காசு கேட்டா கீதா? 5 பார்சல் தானே நான் போட்டு தரேன், வாங்கிட்டு போ. இல்லை வேணாம் வள்ளி, நீயே பாவம் கடை போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதில் நான் வேற கடையை வாங்கவா? இந்த இதில் 5 பார்சல் இருக்கு, எடுத்துக்கிட்டு போ, வேணாம்னு சொல்லாம. சரி வள்ளி, காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன் உனக்கு. அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இதை கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து நீயும் சாப்பிடு. ஏன் லட்சுமி அக்கா, நீ எதுவும் வாங்கலையா? பிரியாணி என்னமோ மனமாத்தே இருக்கு, இவ என்ன பிரியாணி செஞ்சு விற்கிறான்னு தெரியலையே. காக்கா பிரியாணி செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், வாங்கிட்டு போய் தின்னு. காக்கா மாதிரி மாறிடுவேன். நான் காக்கா மாதிரி மாறுவேனா? நீ கொக்கு மாதிரி இருக்கேல இப்பயே, நீ கொக்கு எடுத்துட்டியோ? அக்கா பேசாமல் இரு, என்னை வியாபாரம் பார்க்க விடு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, போட்டு தரேன், வாங்கிட்டு போ. எனக்கு இப்போ திங்க ஒரு பிளேட் பிரியாணி கொடு, நான் திண்டு பார்த்துட்டே வாங்கிட்டு போவேன். சரி இரு, எடுத்து தரேன், சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போ. ஞம் ஞம் ஞம். நல்லாத்தான் இருக்கு. என்ன 2 முட்டை தான் வச்சிருக்க, இன்னொரு முட்டையை காணா? கோழிகிட்ட இப்போதேக்கா சொல்லி விட்ருக்கேன், நாளைக்கு முட்டை போட்டுறேன், வாங்கி அவிச்சு வைக்கிறேன், வாங்கிட்டு போய் தின்னு. இந்த அளவுக்கு இவளுக்கு டேஸ்ட் சமைக்க தெரியாதே. இது எங்கே இந்த ஆட்டையை போட்டு வந்து விற்கிறான்னு தெரியலையே. அக்கா பிரியாணி சூடாரா போகுதுக்கா, நான் வீட்டை கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், சீக்கிரமா சாப்பிட்டு வா. நல்லாத்தான் இருக்கு பிரியாணி, 2 பார்சல் கொடு எனக்கு. இவங்க பெரிய உணவுத்துறை அமைச்சர், டேஸ்ட் பார்த்து தான் எல்லாம் வாங்குவாங்க. எதிர்கட்டும் எங்க கொஞ்சம் அல்வா கொடு, அதையும் திண்டு பார்க்குறேன். கழுட்டு லட்சுமி இரு, எடுத்து தாரேன். அல்லி எனக்கு கொஞ்சம் அல்வா கொடுடி, நானும் திண்டு பார்த்து சொல்கிறேன். அத்தாக்கா அந்த இலையில கொஞ்சம் வச்சு கொடுக்கா. கீதா அந்த பார்சலை வச்சுட்டு நீ கொஞ்சம் வாங்கி தின்னுட்டு போ. வேணாங்க்கா, நீங்கள் தான் உள்ளே போட்டிருக்கீங்களே அதுவே போதும், நான் வீட்டில் போய் திண்டுக்கிறேன். ஞம் ஞம் ஞம். நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடு. ஓசினா நல்லா வாயை குழந்துட்டு வாங்கி திம்ப. அதை முதல்ல தின்னு முடி, அப்புறம் தாரேன். நல்லா இருக்கு வள்ளி, கோதுமை அல்வாவோட பிரெட் அல்வா. சரிக்கா சாப்பிடு. எனக்கு 2 பார்சல் போட்டு வச்சிட்டியா? அப்போதே போட்டு வச்சாச்சு, எடுத்துகிட்டு போ. சரி வள்ளி பார்த்தாக்கா, நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு, நீங்கள் வாங்க. ரெடி, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன நம்ம பொண்டாட்டி இங்கே நின்றுட்டு இருக்கா, பிரியாணி வர பார்க்குறா. நம்ம என்ன குறை வச்சோம் அவளுக்கு? அடியாத்தி புருஷே, இங்கே என்னடி பண்ணுற பத்திரக்காளி? அது நெட்டவைய கூட வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கத்து பார்த்துக்கிட்டு இருக்க? ஐயே, இந்த மனுஷன் நம்மளை விட்டுற மாதிரி தெரியலையே. அண்ணே அவங்க எதுவும் பண்ணலனே, நான் தானே பிரியாணி விற்க வான்னு கூப்பிட்டேன். அடி சும்மா ரெடி நெட்டவலி, நீ வேற ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டார் பார்த்துக்கோ அவரு. உனக்கு போடுறதுக்கு துணிமணி, தின்றதுக்கு சாப்பாடு போடுறேன், அப்புறம் உனக்கு என்ன அடி குறை? பிரியாணி கடை வச்சுக்கிட்டு இருக்க. தலையா அடிச்சுக்கிட்டே வரல நீ யாரடி நிக்க சொன்ன? அக்கா நீ என்ன பண்ற? அந்த அல்வா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு கொண்டு போய் கொடு அண்ணனுக்கு. உனக்கு அது லூசு பிடிச்சிருக்காடி, மூஞ்சி எழுதி கேஞ்சிருவாரு, நான் அப்படியே ஓடிடுவேன். ஏக்கா பிரியாணி வாங்கிட்டு போலையா? ஓடி நீயும் பிரியாணியும். அடி எங்கிட்ட ஓடுற? எப்படி இருந்தாலும் வீடு தானே வருவ, அப்ப இருக்கு உனக்கு.